அனைவருக்கும் வணக்கம். காலங்கள் பல மாறினாலும் பல கேவலங்கள் இன்னும் நம்மில் மாறாமல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. நவநாகரிக உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அறிவியல் துறைகளில் நாம் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் இன்னும் நமக்குள் நாம் பசுத்தோல் போர்த்திய ஒரு புலியாக சாதியம் என்னும் தீய சிந்தனைகளை மூட்டை கட்டி முதுகில் சுமந்து கொண்டுதான் செல்கின்றோம். எவ்வாறு யானைக்கு மதம் பிடித்து விட்டால் தன் தலையில் மண்ணை எள்ளி கொட்டிக் கொள்கின்றதோ அது போன்று மனிதனுக்கு சாதி வெறி பிடித்து விட்டால் அவன் தன் தலையில் தானே மண்ணை எள்ளி கொட்டிக் கொள்கின்றான். என்னை பொறுத்தவரையில் சாதிய வன்முறை இல்லா இளைஞர் உலகம் உருவாக 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். முதலாவதாக குடும்பம். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். ஒரு தாய் தன் குழந்தையை சுமக்கும் வரையில் தான் அந்த குழந்தை அந்த தாய்க்கு சொந்தம். அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அந்த குழந்தை இந்த சமுதாயத்திற்கு சொந்தமாகிறது. இவ்வாறு தான் பேச வேண்டும், இவ்வாறு தான் உண்ண வேண்டும், இவ்வாறு தான் உடையணிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும் பெற்றோர் நாம் இவ்வாறு பழக வேண்டும், இவ்வாறு சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும், இவ்வாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. எவ்வாறு ஒரு செடிக்கு வேறானது முக்கியமோ ஒரு குழந்தை இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்பு அந்த குடும்பம் அந்த குழந்தைக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே சாதியம் பற்றிய சிந்தனைகளை நாம் முதலில் நம் குடும்பத்தில் இருந்து விதைக்க வேண்டும். இரண்டாவதாக கல்வி. ஒரு மனிதன் தனது பிறப்பு முதல் இறப்பு வரை எதையாவது கற்றுக்கொண்டே தான் இருக்கின்றான். ஒரு கல்வி அந்த மனிதனை பண்பட்டவனாக மாற்றுகின்றது. ஆலம் விதையும் கடுகு விதையும் சிறிதுதான், ஆனால் அது வளரும் பொழுதுதான் தெரிகிறது ஆலமரம் போன்று வளர்வது. நாம் எண்ணத்தில் நம் உள்ளத்தில் நம் எண்ணங்களில் ஒரு சிறிய சாதிய சிந்தனை நம் மனதில் ஏறிவிட்டால் கூட அது அந்த ஆலமரம் போன்று மிகப்பெரிய பாதிப்பினை உருவாக்கும். ஆனால் அது சிறிய கடுகு விதையேனும் நமக்கு மிகப்பெரிய நன்மையை உருவாக்கும். மூன்றாவதாக சமுதாயம். இந்த சமுதாயம் என்பது நானும் நீயும் தான். அடுத்தவனையும் அவன் குடும்பத்தையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கொடுமைப்படுத்தி பார்க்கும் வக்கிர புத்தி இருக்குமேயானால் அந்த தீமைகளும் துன்பங்களும் நமக்கு நடக்கும் பொழுதுதான் தெரியும் அது எவ்வளவு கொடுமையானது வேதனையானது என்று. தீயை பற்றி படித்து தெரிந்து கொள்வதை விட அந்த தீயை தீண்டி காயம் பெற்றால் அது தொடர்ந்து சுட்டுக்கொண்டே இருக்கும் அல்லவா? ஆகவே இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்றால், இந்த சாதிய வன்கொடுமைகள் தீர வேண்டும் என்றால் நாம் முதலில் மாற வேண்டும். நம்மை மாற்றிக்கொள்ள நாம் முன்வர வேண்டும். கலப்பு திருமணங்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். பிறரை அனைவரிடத்திலும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும், பழக வேண்டும். பிற மத விழாக்களில் நாமும் பங்கெடுக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக இளைஞனே, நீ ஒரு இளைஞன். நீ பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் பொழுது உனக்கு பல்வேறு சமயத்தை சார்ந்த நண்பர்கள் இருக்கின்றார்கள். நீ சாதிய வேறுபாடின்றி பிறரோடு பழக வேண்டும். காலமும் நேரமும் சரியாக அமைந்தால் காகம் கூட கழுகை வெல்லும் என்று கூறி பெருந்துறைப்பட்டு தூய காணிக்கை ஆலய பங்கு இளைஞர்கள் சார்பாக சாதிய வன்கொடுமை இல்லா இளைஞர் உருவாக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம்.